தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசதுரைக்கும் இடையில் இன்று 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்த பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கிறது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த சேவை ஆரம்பிக்கும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை பின்னர் இடைநடுவில் கைவிடப்பட்டது. எனினும் பல மாதங்களின் பின்னர் மே மாதம் 13ஆம் தேதி அது ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. என்றாலும் கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த சேவை 4 நாட்கள் கழித்து 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் உள்ள 2 வைத்தியசாலைகளுக்கு குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. நேற்று இந்த குண்டு அச்சுறுத்தல் மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து குண்டு செயலுக்கும் பிரிவினர் அந்த வைத்தியசாலைகளில் சோதனைகள் நடத்திய போதும் எவ்வித தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்தின் முன்னர் டெல்லியில் உள்ள முக்கிய பாடசாலைகளுக்கும் இதே மாதிரியான குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பின்னர் அது போலியானது என்று கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் நேற்று புராரி அரசு வைத்தியசாலை மற்றும் சஞ்சய் காந்தி வைத்தியசாலை என்பனவற்றுக்கு இந்த குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்திய மக்களவைத் தேர்தலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையிலான பொது விவாதம் குறித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் விவாதம் நடத்துவதற்கு ராகுல் காந்திக்கு தகுதி என்ன என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவ்வாறெனில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் சாதாரண தொழிலாளிக்கு எதிராக போட்டியிட தகுதியற்றவர். இந்த நிலையில் அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக விவாதத்தில் பங்கு கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஸ்மிருதி இரானி குறிப்பிட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்ட வன்முறையின் போது ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டதுடன் 100 பேர் வரை காயமடைந்தனர். கோதுமை மாவின் விலை உயர்வு மற்றும் மின்சார கட்டணம் அதிகரிப்பு ஆகியவற்றை எதிர்த்து போராட்டக்காரர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் உருவானது. இதன் போதே காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டார். இதனையடுத்து பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள்.